சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடிக்கிற வெயில்ல இந்த மாதிரி க்ரீமியான ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டா சும்மா குளு குளுன்னு இருக்குல்ல வயிற்றுக்கு. நான் சொல்கிற மெத்தடில் தயிர் சாதம் செஞ்சீங்க அப்படின்னா சும்மா க்ரீமியான டெக்ஸ்சரில் அதே சமயம் சூப்பரான டேஸ்ட்டில் தயிர் சாதம் செம்ம பர்ஃபெக்டாக செய்ய முடியும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேக வச்ச சாதத்தை ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தாராளமாகவே தயிர் சேர்த்து கிளறி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தயிர் சாதம் சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் அந்த தாளித்து ஊற்றி தயிர் சாதம் சாப்பிட்றதுல அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. அதுக்குன்னு ஃபேன்ஸ் நிறையவே இருப்பாங்க. அதில் நானும் ஒரு ஆள் தான். இப்போ அதுக்கான தாளிப்பை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி எடுத்து துருவி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்காக மிளகா வத்தல் 2 மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். தயிர் சாதத்துக்கு பச்சை மிளகாய் இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ ஒரு பெரிய பச்சை மிளகாவை கீறி விட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சாதத்தில் எடுத்து கொட்டி கொஞ்சம் தாராளமாக மல்லி இலை தூவி கிளறி விட்டோன்னா செம்மையான டேஸ்டான க்ரீமி டெக்ஸ்சர் கர்ட் ரைஸ் ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சில பேர் பால் ஊற்றினாதான் அந்த டெக்ஸ்சர் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பேர் பட்டர் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு க்ரீமியான கர்ட் ரைஸ் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். டாடா பாய், see you in the next video.